ரெக்கார்டிங் ஆயிடுச்சா? சரி, ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு. குட். ஸோ இப்போ என்ன பண்ணீங்க? இங்க டச் பண்ணீங்க, இங்க டச் பண்ணீங்க, ஃபிங்கர்ஸ் எல்லாம் டச் பண்ணீங்க, இங்க டச் பண்ணிட்டீங்க, இங்க டச் பண்ணிட்டீங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஆம்பிட்ட ஓபன் பண்ணிக்கணும். நீங்க இல்ல சும்மா அதை பாருங்க, இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கணும். இந்த ஆம்பிட்ட கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், கொஞ்சம் உள்ள வரணும், வெளில வரணும். இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். நுனி நாக்க மேல எண்ணத்துல வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப ஃபீல் பண்ணுங்க. உள்ள போகும்போது ஒரு எனர்ஜி தெரியுதா? வெளில வரும்போது எனர்ஜி தெரியுதா? அட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். ஒரு காந்த ஈர்ப்பு விதி உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்றத பாருங்க. ஃபீல் பண்ண முடியுதா? ஒரு ஒரு அதாவது வந்து உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாது, உடல் தான் கண்ணுக்கு தெரியும். உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாது. இதான் உங்களுடைய மனதின் படக்க நிலையே உயிர். உயிரின் படக்க நிலையே மனம். அந்த உயிர் சக்தி தான் இங்க இருக்கு, லைஃப் ஃபோர்ஸ். பொறுமையா அந்த ஃபீலிங் தெரியும், அந்த எனர்ஜி ஃபீலிங் தெரியறதா? தெரியாதா? பிரவசி மேடம் தெரியுதா மேடம்? சின்ன மேடம் தெரியுதா? அச்சா, பகுத் அச்சா ஹை. ம், சூப்பர். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷீல்டிங் எழுதிக்கலாமா? நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங், நைட்டு எழுதுக்கோ. மார்னிங் நைட்டு என்ன போடு ஷார்ட்டா போதும். பிஃபோர் மெடிடேஷன் தெரியுங்க. பிஃபோர் மெடிடேஷன், ஆஃப்டர் மெடிடேஷன், while go out, வெளில போறதுக்கு முன்னாடி ஷீல்டிங் போடணும். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனாக்கா ஒரு ஷீல்டிங்க போட்டுது. பண்ணலாமா? இப்ப நான் பண்ணுவேன். என்ன மாதிரியே நீங்க பண்ணி காட்டாதான் நான் அடுத்தது போவேன், எல்லாம் போக மாட்டேன். ரெடியா? தெரியறதா? ஓகே, பாத்துக்கோங்க. சின்முத்ரா. சின்முத்ரா வச்சுக்கணும். பாருங்க, சின்முத்ரால உங்க கை மேல இருந்து ஒரு லைன், சும்மா கொஞ்சம் மேல இருந்து ஹார்ட் வரைக்கும் ஒரு லைன் போடணும். ஹார்ட் வரைக்கும், ஹார்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும் சின்முத்ரால. சின்முத்ரால மேல இருந்து ஹார்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும். என்ன பாருங்க, லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் 7 டைம்ஸ் பண்ணணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7. 7 சக்கராக்கு 7 வாட்டி செஞ்சிட்டோம். இப்ப லெஃப்ட் பக்கம் இங்க இருந்து கீழே நீ வரைக்கும் ஃப்ரண்ட்ல, பின்னாடி லெஃப்ட்ல இருந்து கீழே நீ வரைக்கும். அதே மாதிரி ரைட்ல ஃப்ரண்ட் பேக் இமேஜினரி லைன் போட்டீங்களா? புரியுதுங்களா? லெஃப்ட்ல ஃப்ரண்ட் பேக், ரைட்ல ஃப்ரண்ட் பேக். அப்புறம் கையை இப்படி வச்சுக்கணும், கையை மேல் நோக்கி வச்சுக்கணும். சின்முத்ரால, சின்முத்ரால கையை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு கைக்கு மேல கொஞ்சம் மேல, கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு யூனிவர்ஸ் ஒரு 3 டைம்ஸ். 1 2 3 பண்ணிட்டீங்களா? திருப்பியும் ஹார்ட்டுக்கு கொண்டு வாங்க, இருதைக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அவ்வளவுதான். ஹார்ட் சக்கரா கொண்டு வந்துட்டு சின்முத்ரா கீழே எடுத்து வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இதுக்கு பேரு ஷீல்டிங். 6 டைம் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு 1 வீக் எஃபெக்ட ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஹார்ட் வரைக்கும் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்க இந்த மாதிரி 7 டைம்ஸ் போட்டோம். லெஃப்ட்ல மேல இருந்து கீழே ஃப்ரண்ட் பேக், ரைட்ல ஃப்ரண்ட் பேக், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3.
ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அவ்வளவுதான். இந்த ஷீல்டிங்க நாளையில இருந்து ட்ரை பண்றீங்க எல்லாரும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. சரிங்களா? அடுத்தது நமஸ்கார் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ப்ரெஷர் கொடுக்கணுமா? ப்ரெஷர் கொடுங்க. இங்க இருந்து இங்க ஒரு ப்ரெஷர், இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நக்கிள் ஜாயிண்டா ஹார்ட் சக்கரால டச் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி பிரைன், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி பிரைன் நல்லா வேலை செய்யுமா? நல்லா ப்ரெஷர் கொடுங்க. கண்ணை மூடுங்க. கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். அவ்வளவுதான். சூப்பர். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. ம் ம் ஓகே. வாழ்க்கையில மொத்தம் 4 5 6 7 8 10 12 11 எத்தனை விஷயம் இம்பார்ட்டன்ட்? 21 விஷயம் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் காய கல்பம் ரெகுலரா பண்றீங்களா? வாழ்வாளம்ல சோப்பு கண்ணா போடுறீங்களா? இல்லைன்னா விஷுவலைசேஷனாவது பண்ணணும். ஓகே. சட சக்கர பேதன் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் லம் வம் ரம் யம் ஹம் ஓம் ஆ ஊ இம் ஸ்பீச் மந்த்ரா அந்த வைப்ரேஷன் அந்த மெடிடேஷன் பண்ணணும். பிராணாயாமா பண்ணணும். யோக நித்ரா பண்ணணும். இதெல்லாம் ஒரு நாளைக்குள்ள முடியணும். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு, முக்கியமா கிராட்டிடியூடு, நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தணும். ஃபீலிங் இஸ் எ சீக்ரெட். வர இந்து மேடம்கெல்லாம் ஒரு பெரிய ஹேண்ட் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் மனசா என்ன நினைச்சேன்னா சொல்லிட்டாங்க, பிரதிபலனை எதிர்பார்க்க நீங்க கர்மா செஞ்சினே இருங்க, ஏதாவது ஒரு இடத்த வரும்ட்டாங்க. தத்துவத்துல கரெக்டா பாத்துட்டாரு. ஆமா, லாஸ்ட் வீக் அனாட்டமி நல்லா இருந்தது. நோட் பண்ணிக்கோங்க. பர்வீத்த திரிகோணாசனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரபத்ராசன். அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மசில்ஸ் எங்க மூவ் ஆகுதுன்றத அப்சர்வ் பண்ணி பண்ணுவோம். பொறுமையா சொல்லணுமா? திரிகோணாசனா, பரிவிருத்த திரிகோணாசனா, உத்தான பாதாசனா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக் பெயினுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பேக்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணலாம் கிடையாது. அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணுமா. ஸ்ட்ரெச் பண்ணாலே பெயின் சரியாயிடுமா. சிம்பிள். அந்த பர்வீத்த திரிகோணாசனாலதான் அந்த ஸ்ட்ரெச் நடக்குது. ஆம்ஸ்ட்ரிங் நல்லா இடுப்பு நல்லா இப்படி திருப்பி கீழே போகும்போது அந்த ஸ்ட்ரெச் நடக்குது. முதுகு தண்டு எப்போதும் ஸ்ட்ரைட்டா உட்காரணும். தண்டாசன் நோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆசனா ஃபார் தண்டாசன். காலை ஸ்ட்ரைட்டா முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு கையை அப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி வைக்கிறதுக்கு பேர் தண்டாசன். யாருமே பேக் பெயின் இருக்கிறவங்க கீழே உட்கார முடியாதான். உட்காந்துட்டீங்க அப்படின்னாக்கா பெயின் சரியாயிடும். சிம்பிள். கீழே தான் உட்காரணும். சரிங்களா? சரிங்களா? எங்க உங்களை பத்தி பாசிட்டிவா என்னென்னலாம் எழுதுனீங்க போர்ட்ல? ஐ எம் த கிரேட், ஐ எம் அன் ஆக்டிவ் பர்சன், ஐ எம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன் எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதி வச்சிங்களா? எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர், ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். கண்ணாடி கண்ணாடி பாத்தீங்களா? டெய்லி கல்லு உப்பு குளிக்கிறீங்களா? கல்லு உப்பு தலையில வச்சு படுக்கிறீங்களா? தலையில வச்சு படுக்க சொன்னேன்னு கல்லு உப்பு வச்சு ஒரு பேப்பரை மடிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தலையாணி கடையில வச்சு படுக்க சொன்னேன். நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் போலாம். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான விஷயம். டவுட்டா? டவுட் ஒக்கட்டி ஏக் டவுட். எங்க உமா மேடம், ஓவர் டு யூ. நீங்க இந்த உப்பு பில்லோ கடியில வச்சு படுத்தா நெகட்டிவ் தாட்ஸ் வராதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? கல்லு இப்ப உப்புக்கு யாராவது அவ்வளவு பவர் ஜாஸ்தியுமா? கேட்டாங்கன்னா, இப்ப நான் யாருக்கும் சொல்றேன்னா ஒரு எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண தெரியல அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஆதி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊ ஊ ஊன் தூ தூப்பி தூக்கி போடுவாங்க. கிராமத்துல இன்னைக்கு தூக்கி நடக்குது. தான் போடுவோம், நம்ம ஏன் வச்சுக்கணும்னு கேக்குறாங்க அவங்க.
வச்சுக்கிட்டா உங்களுடைய அந்த நெகட்டிவ் வந்து கல் உப்பு அப்சர்வ் பண்ணிடும். நம்ம உடம்புலயோ மனசுலயோ எதுவா இருந்தாலும் அந்த கல்லு வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிடும். நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு கல் உப்புக்கு தவிர வேற எதுக்கும் பவர் கிடையாது. கேக்டஸ் நோட் பண்ணிக்கோங்க, சப்பாத்தி, கல்லி, ஊதுபத்தி, இது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியை போயிடும். நீங்க கல் உப்பு உங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னாக்கா பாசிட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ண முடியும், பாசிட்டிவா தான் நடக்கும், நெகட்டிவ் நடக்காது. கல் உப்புக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இது வந்து எங்க வருமா ஆசனம் சொல்லி கொடுத்த விஷயம். இப்ப நாங்க நிறைய பேரை டச் பண்றோம். நான் கல் உப்பு வாஷ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த இடத்துக்கே போவேன். என் பேக்ல எப்போதுமே கல் உப்பு வச்சிருப்பேன். கல் உப்புக்கு தான் பவர் ஜாஸ்தி. கிளிஃபன் சுஷ்மா சல்டானா பேண்டிக் ஹீலிங்ல உங்களோட எனர்ஜியை எடுத்து கல் உப்புல தான் போடுவோம். ஏன் சேவர் எக்ஸாம்பிள், கடலுக்கு போனா ஏன் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க? கடல்ல காலை போய் நினைச்சிட்டு வந்தா ஏன் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க? ராமேஸ்வரத்துல போய் எல்லாமே உப்பு தண்ணி தான். அதுக்கு வீட்லயே பண்ணிட்டு போயிடலாம் பேசாம. ஆனா நம்ம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாதான் மக்கள் ஒத்துப்பாங்க. டெய்லி கல்லுப்பு போட்டு வீட்லயே குளிச்சுட்டாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சு. என்னம்மா பிரவஸ்தே, யூ வாண்ட் டு சே சம்திங்? கோ ஹெட்மா, சீக்கிரம், நீ டைம் போயிட்டே இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்க வேற ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. பீச் போயிட்டு காலெல்லாம் தண்ணியில நினைச்சு வந்துட்டீங்களா? அப்பாடா, வெரி குட் வெரி குட் வெரி. அதான் உப்பு தண்ணியில காலை நினைச்சு வந்தீங்கன்னாக்கா உங்க பாவம் எல்லாம் போயிடும், ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கு தான் அங்க போயிட்டு வர்றது. உப்பு தண்ணிக்கு பவர் ஜாஸ்தி. இன்னொன்னு என்னன்னாக்கா, உப்பு தண்ணி செத்த பொருள் எதுவும் வச்சிருக்காது, உடனே கரை தள்ளிடும். எதுக்காக சொல்லிடுவாங்கனாக்கா, நம்ம உப்பு தண்ணி போட்டு வாமிட்டிங் பண்றோம் இல்லையா, டெக்னிக், வாமிட்டிங் டெக்னிக், எனிமா வாமிட்டிங், சங்க பிரச்சனை. உப்பு தண்ணி குடிச்சு வாமிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கடல் உடலாக மாறிவிடும். நான் பண்ணலான் இருக்கேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷமா நிறுத்தி வச்சிருக்கேன். இனிமே அடுத்த வாரம் எல்லாரும் பண்றீங்களா? ரெகுலரா டீச்சர், யோகா டீச்சர் பண்றீங்களா? எத்தனை நாளைக்கு இவரோட பண்றீங்க? மந்த்லி ஒன்ஸா பாப்போம், 2 பேரும் என்ன பெல் சொல்றீங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு மெயின் சப்ஜெக்ட். ஜூலைல, சாரி பிப்ரவரியில பண்ணது. எந்த டியூரேஷன்ல பண்றீங்க? 3 months, 6 months, 1 year, 9 months? இல்ல, இப்பதான் அந்த கத்துக்கிட்டேன் நானு. நல்லா இப்பதான் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் தெரியாம பண்ணேன். ஒரு 1 year 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும், 2 years பிஃபோர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் பண்ணேன். நீங்க முன்னாடி இந்த இதுன்னு தெரியாது. 6 months once தான் சார். நான் வந்து கண்டினியூஸா இயர்ஸ் டுகெதர் பண்ணிட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் லிவர் ஒரு வழியா எடுத்து அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல, அவ்வளவு கிரியாவே அதிகமா பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க சொல்றாங்க. கரெக்ட். 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் பண்ணா போதும். ஃபைபர் டயட் எடுத்தா போதும், அடிக்கடி பண்ணக்கூடாது. நான் அதனாலதான் மூக்குல தண்ணி டியூப் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுருவேன். பட் இந்த வாமிட்டிங் எனிமேலாம் மந்த்லி ஒன்ஸ் 2 times கொடுத்துக்கலாம். வாமிட்டிங் வந்து 3 to 6 months, 6 months ஒன்ஸ் கொடுக்கலாம், ரெகுலரா கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த லிவர் வந்து கொஞ்சம் பாதிக்கும். அது அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள். எனிமா கூட கொடுக்கலாம். எனிமா வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ரெகுலரா கூட பண்ணலாம், வீக்லி 1 or 2 டிராவல் பண்ணும்போது கொடுக்கல, ஏன்னா அது ஹீட் ஆயிடும் பாடி. அதனால அந்த சில் வாட்டர் உள்ள போகும்போது உங்களுக்கு இதா இருக்கும். ஜெனரலா சில் வாட்டர் உள்ள போறதுனால உங்களுக்கு இருக்கும். இது வந்து வாமிட்டிங் வந்து ஜெனரலாவே சொல்லுவாங்க. மாதம் மலம் முதல் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும், அந்த மாதிரி அந்த சில ரூல்ஸ் தான் இருக்கு இல்லையா. வருஷத்துக்கு தான் டெய்லி எடுத்துக்கணும். வாரம் 2 முறை தலைக்கு குளிக்கிறது. ஆயில் பாத் எடுத்துக்கலாம். வாமிட்டிங் வந்து 3 months, 6 months இல்ல 9 months, 6 months ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கொடுக்காதீங்க. 6 மாசம் அதை பத்தி 6 மாசத்தோட கொடுக்கலாம். டன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, போலாமா? நல்லா. இன்னொன்னு, இன்னைக்கு காலையில நம்ம தக்ஷாயினி மேடம் சொன்னாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கட்டியை யூஸ் பண்ணி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கலாம் ஒரு 5 minutesல. ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகுமா. இப்பதான் சார் சொல்லிடுறாரு. பிரவஸ்திய பாருங்க கண்ணு. குக்கும்பர், வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம், கூல் ஆயிடும் கண்ணுக்கு. எல்லாம் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காவை வந்து ஒரு துணியில போட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம், கூலிங் நல்லா இருக்கும்.
பிசியோல வந்து ஹாட் வாட்டர் கோல்டு மாத்தி மாத்தி கொடுத்தா பிளட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், அது ஒண்ணு சொன்னாங்க. அடுத்தது இந்த பாயிண்ட் பண்ணும்போது ஜா ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல காதுல ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, மிடில்ல ஜா ஓபன் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்ல ரிசல்ட் தெரியும். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓபன் பண்ணாதான் அந்த டிப்ரெஷன் தெரியும். இன்னொன்னு வந்து இதோட போதும். இதை பாருங்க, இந்த கர்வேச்சர் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுதுங்களா இந்த கர்வேச்சரை? இந்த கர்வேச்சரை மட்டும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. கர்வேச்சரை மசாஜ் பண்ணுங்க. அப்படியே இருங்க லைன்ல. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னாக்கா பிரம்மரி 3 டைம்ஸ் பண்றீங்க. நம்ம செஷனுக்குள்ள போலாம். பிரம்மரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டைம்ஸ் பிரம்மரி பண்ணுங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன். ம். த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டீங்களா பிரம்மரி? வெரி குட். காது மட்டும் நல்லா மசாஜ் பண்ணுங்க, வந்துடுறேன். அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு கால் முடிச்சுட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்றதை வந்து. அது அங்க கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு, திருப்பி அன்பிளாக் ஆகி ஓபன் பண்ணியாச்சு. டன். வாங்க, பண்ணிட்டீங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அப்கமிங் கிளாஸ்ல நிறைய பார்க்க வேண்டாம், ஒன்னா ஃபோக்கஸா எடுத்துக்கோங்க. டங்க்னா டங்க் மட்டும் பார்த்துக்கலாம். டங்க்ல என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு பார்க்கலாம். கண்ணு எடுத்துட்டீங்கன்னாக்கா கண்ணு மட்டும் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. காது எடுத்துட்டீங்கன்னாக்கா காதுக்கு என்னென்னவோ அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம்னாக்கா கன்ஃபியூஷன் ஆயிடுது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு வந்து நம்ம லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் பார்த்துட்டு, மவுத்து வாய்னா அது மட்டும், கண்ணுனா கண்ணு மட்டும், சின்ன சின்ன சீக்கு இதுக்கு என்னென்ன இருக்கிறது, என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்றேன். இன்னொரு மேடம் வந்து அக்குபஞ்சர் எல்லாமே வருமா பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்க ஆன்டி ஏஜிங்க்கு. இந்த பாயிண்ட், இந்த வருமால நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆனதுனால லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணிடலாம். வாங்க எல்லாரும் தண்ணி குடிச்சுக்கோங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. முடிச்சுட்டு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது போகலாம், இல்லைன்னா ஆயில் மசாஜ் போயிடலாம்.
நோட் பண்ணிக்கோங்க. லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது நல்லது. பண்ணி முடிச்ச பிறகும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது நல்லது. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணலாமா? வாங்க கவர்ச்சி மேடம், வாங்க சின்ன மேடம். ஃபர்ஸ்ட் அப்டமன் வாங்க. தெரியுதாம்மா பிரவஸ்தி? எஸ். பா சிட் as comfortable as you can. எப்போதும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட். நல்லா முதுகு தண்டு எப்போதுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த கரெக்டா அந்த ரிப் கேஜ் நடுவுல பொறுமையா ஒரு 5 டைம்ஸ் லைட் ப்ரெஷர். 1. பொறுமையா பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூணாதான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யும். 2, 3, 4, 5. கீழே 1, 2, 3, 4, 5. மிடில் 1, 2, 3, 4, 5. கீழே 1, 2, 3, 4, 5. Left 1, 2, 3, 4, 5. கீழே 1, 2, 3, 4, 5. முடிச்சவங்க தம்ஸ் அப் காட்டுங்க. எஸ் பிரவஸ்தி. அடுத்தது ஆம்பிட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி 5 டைம். 1, 2, 3, 4, 5. டவுன் பண்ணுங்க மேடம், சின்ன மேடம். 1, 2, 3, 4, 5. டவுன். அடுத்தது வாங்க. நெக்ஸ்ட்ல இங்க காலர் போன் 5 rounds clockwise only. 1, 2, 3, 4, 5. Down. 1, 2, 3, 4, 5. Down. அடுத்தது சென்டர் மிடில். 1, 2, 3, 4, 5. Down. 1, 2, 3, 4, 5. Down. Upper. 1, 2, 3, 4, 5. Down. 1, 2, 3, 4, 5. Down. அடுத்தது என்ன மேடம்? யாருக்கு நாம இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு நாம வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சூப்பர். அடியிலையும் பண்ணலாம், கழுத்துலையும் பண்ணலாம். சரி, ஓகே. இது பண்ணிட்டு போலாம் வாங்க. 1, 2, 3, 4, 5. 1, 2,
3 4 5 பண்ணிட்டீங்களா? கரெக்டா பண்ணிட்டோமா மேடம்? பண்ணியாச்சா? அடுத்தது சைடு 5 டைம்ஸ் பொறுமையா பண்ணுங்க. 1 2 3 4 5 பண்ணிட்டீங்களா? அடுத்தது இந்த சைடுல 1 2 3 4 5 ஓகே. வேற மேடம் எதை சொல்றாங்க? மசாஜ் பண்ணுமா? அதுவா? சூப்பர். அதை வந்து நம்ம இப்படியே பண்ணிக்கலாம். இப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுங்க. ஏன்னா 2 விரல வச்சு பண்ணுமா? 2 விரல வச்சும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணா நல்ல எஃபெக்ட். வாங்க சைட் ஆஃப் த பாம் வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. நெட்ல ஜிபி 20 இருக்கிறதுனால நல்லா தூக்கம் வரும், மைண்ட் நல்லா காம் ஆயிடும். சூப்பர். பாத்துமா, மெல்லமா, நல்லக்கா கழுத்து. அந்த அளவுக்கு ரப் பண்றீங்க, கோச்சுக்கும். லவ் யுவர் செல்ஃப். ஒரு இடம் தான் உடம்பு. ஆமா, பார்த்து எல்லாம் பண்ணிச்சாச்சா? இன்னும் இருக்கு. வாங்க, இது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, இது பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அடுத்து இது பண்ணதுனால இங்க பாருங்க, 2 விரல் நக்கிள் ஜாயிண்ட்டை வச்சுக்கிட்டு காதுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை மசாஜ் பண்ணுங்க ஒரு 5 டைம்ஸ். 1 2 3 4 5. அடுத்தது யூ. 1 2 3 4 5. கண்ணை மூடுங்க எல்லாரும். Close your eyes. Close your eyes. The tip of the tongue should touch the palate. Mental practice. இப்ப என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னா மென்டலா மைண்ட் வாய்ஸை ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்டமன்ல 6 பாயிண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆம்பின்ட்ல பண்ணோம், அதுக்கப்புறம் நெக்ல பண்ணோம். நெக்ல பண்ணும்போது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட் பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹெட்ல, ஃபேஸ்ல, காதுக்கு மேல ஒரு லைன் பண்ணோம், காதுக்கு பக்கத்துல வெர்டிக்கல் லைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அடியில் அண்டர் த ஜா பண்ணோம், பேக் ஆஃப் த இயர் காதுக்கு பின்னாடி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு யூ பண்ணோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் அங்கங்க சேர்ந்துருக்கும். அந்த ஸ்டாக்னன்ட் இருக்கிறதுனாலதான் நமக்கு பெயின் வரும். இந்த ஸ்டாக்னன்ட் இல்லாம இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம உடம்பு லைட்டா ஃபீல் ஆகும், பெயின் எல்லாம் போயிடும், உடம்பு வந்து லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்ததுன்றது அப்சர்வ் பண்ணுங்க. லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய வரும். இது வந்து வாரத்துக்கு தொடர்ந்து ஒரு 4 நாள் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் 15 நாளைக்கு ஒரு நாள் பண்ணிக்கலாம்.
பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், தலைவலி வராது, முக்கியமா மைண்ட் வந்து நல்லா காம் ஆயிடும். வாங்க ஸ்லோ ஓபன் பண்ணிக்கலாம். தப்பா திருப்பியும் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? தண்ணி குடிச்சிட்டீங்களா? சரி. இப்ப உங்க 2 பேருக்கும் பேஸ் யோகால எது எது மைண்டுக்கு போயிருக்கு, எது எது ரீகால் பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். எது எதெல்லாம் உங்க மைண்டுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள போச்சு? 1 மந்த் ஆயிடுது. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் இப்ப நல்லா தரவாயிடுச்சு சார். வேற? அப்புறம் வந்துட்டு அந்த இது டேப்பிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு இன்னொரு டைம் பண்றப்ப சீக்வன்ஸ் பெட்டரா ஞாபகம் வந்துருங்க. ஹேண்ட் டேப்பிங் இன்னோட பார்த்துக்கலாம். அப்புறம் அது யூடியூப்ல 2 வீடியோ இருக்கு. அப்புறம் மேடம், உங்களுக்கு இந்து மேடம், நற்சிந்தனை வட்டத்தினுடைய டீச்சர். இல்ல இதுதான் எனக்கு லிம்பாட்டிக் முன்னாடி நல்லா பை ஹார்ட் கிளாஸ் எடுத்தனால அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் பேசல. பேஸ் யோகால அன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, அது ஒரு 7 சொன்னீங்களே, அதுல ஒரு 5-6 டெக்னிக் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு செய்யமோ ஞாபகம் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆயில் மசாஜ்ல நல்ல நாம இருக்குதா? ஆயில் மசாஜ்ல ஓரளவுக்கு தான் இருக்கு. டு பி ஃபிராங்க் அது இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம கிளாஸ்ல பண்றதோட சரி, நம்ம டெய்லி பண்ணும்போது இருக்கோம், பட் பண்றது இல்ல. மேடம் உங்களுக்கு அதுல ஆயில் மசாஜ் இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் 2 தடவை பண்ணாதான் தெரியும் சார். ஒரு 10 டைம்ஸாவது கொஞ்சம் பண்ணணும், அப்பதான் வந்து. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கண்ணுக்கு மட்டும் பார்க்கலாமா இல்ல சின் அண்ட் சீக் மட்டும் பார்க்கலாமா? எது பார்க்கலாம் கரெக்டா சொல்லுங்க. எக்ஸசைஸே பார்க்கலாம். சீக் பார்க்கலாம் சார். சின் அண்ட் சீக். சின் அண்ட் சீக். அப்படி எனக்கு ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில கிளாரிபிகேஷன் சொல்லிடுறேன். ஆன்லைன்ல எடுக்கும்போது என்ன பண்ணணும்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ப்ளூடூத் இருக்கணும். ப்ளூடூத் இல்ல ஹெட்செட் இல்லாம கிளாஸ் எடுக்க முடியாது. ஒரே நிமிஷம். அடுத்தது வந்து நீங்க பார்க்கும் போது உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவை பார்த்து பேசணும். அப்பதான் நீங்க உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். நான் உங்களை பார்த்தேன்னா தெரியாது. இப்ப நான் 2 பேரும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் இப்ப வந்து உங்களை பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இப்ப நான் கேமராவை பாக்குறேன். இப்ப நான் என்னுடைய ஃப்ரண்ட் கேமரா பார்த்துதான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கா? இப்ப நான் என்னுடைய கேமராவை பாக்குறேன், நான் உங்களை பார்க்கல. புரியுதுங்களா புரியலையா? தம்ஸ் அப் காட்டுங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியலையே சார். இது கேமரான்றதுனால போனுன்றதுனால மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுடைய அந்த கேமராவை பார்த்துதான் பேசணும். ரெக்கார்டிங் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னாக்கா ஸ்கிரீனை பார்க்க கூடாது, உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா தான் பார்க்கணும். இல்ல கேமராவை பேக்ல வச்சுக்கிறீங்கன்னாக்கா அந்த கேமராவை பார்த்து தான் பேசணும், ஸ்கிரீனை பார்க்க கூடாது. 2வது கண்டிஷன். இன்னொன்னு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணலாம். ஸ்கிரீன் பேக்ட்ராப் வந்து ஸ்கிரீனை வந்து பிளர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் லேப்டாப்ல இருக்கும், அதை நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நெட்வொர்க் வந்து வைஃபை விட ஜியோ தான் நல்லா இருக்கும். நெட்வொர்க் ஸ்பீடு வந்து 300 இல்லைன்னா 400 Mbps மேல இருக்கணும். அப்பதான் நெட்வொர்க் ஸ்பீடு கரெக்டா இருக்கும். இப்ப நான் இது எல்லாமே ஜியோ நம்பர், ஜியோ நெட்வொர்க்ல தான் நான் மீட்டிங் எடுக்கிறேன். வைஃபைல எடுக்கிறது கிடையாது. வைஃபை வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கு கிடையாது. எனக்கு வந்து போனுடைய நெட் வந்து ஜியோ நெட் கரெக்டா இருக்கிறதுனால அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
என்னுடைய வீடியோவோ என்னுடைய ஆடியோவோ ஸ்டக்கப் ஆகாது. என்னங்க பிரவஸ்தி மேடம், கரெக்ட் தானே? அது நீங்க உண்மைதான் சொன்னா சார். கரெக்ட் தாம்மா. இல்ல சார், நிறைய பேரோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வீடியோ ஸ்டக் ஆயிக்கிறோம். ஆனா இது வரைக்கும் உங்க கிளாஸ்ல அந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வந்ததே இல்ல. வந்ததே இல்ல. அதனாலதான் ம். போனை வந்து நான் பக்கத்துல எல்லாம் வச்சிருக்கிறேன். நான் பக்கத்துல லைன் எல்லாமே இதை பாருங்க, பக்கத்துல என்னுடைய ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து பக்கத்துலயே வச்சிருப்பேன் எல்லாமே. எல்லாமே என் கை கட்டுற ம். தூரத்துல தான் இருக்கும். இது வந்து செட்டப் அப்படியே இருக்கும் 24/7. இந்த செட்டப் மாறாது. காலையில கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துட்டு பெருக்கி தொடச்சு திருப்பியும் போட்டுருவோம். செட்டப் பர்மனன்ட் செட்டப் இது வீடு ஹால்ல. இது ஃப்ளோரும் ஸ்கிரீனும் பின்னாடி நீங்களா இப்ப போட்டிருக்கீங்களா சார்? ஃப்ளோர் மேட்டும் பேக் டிராப்பும். ஆமா, இதை பாருங்க, கீழே வந்து 2 மேட் இருக்கும். இது வந்து சின்ன பையன் மேட்டு, இது என்னுடைய மேட்டு. அதுக்கு கீழே ஒரு பவானி பெட்ஷீட் இருக்கு. இது வந்து பேக் ட்ராப் வந்து ஒரு ஸ்கிரீன் 9 ஃபீட் ஸ்கிரீன். இது ஸ்டாண்டோட இருக்கும். தெரியுது பாருங்க ஸ்டாண்டு. இது பேக் ட்ராப்ல வந்து நான் ஸ்டுடியோல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செட்டப். பேக்ரவுண்ட்ல ஒண்ணும் தெரியாது. இதுக்கு ம். ஆப்போசிட்ல இன்னொரு சின்ன ட்ரைபாட் ஒன்று இருக்கு பக்கத்துல. இது கூட ஆப்போசிட்ல பெரிய ட்ரைபாட் ஒன்று இருக்கும். அப்படியே டக்குன்னு காமிச்சு எடுத்துறேன் பாருங்க. அங்க ஒரு ட்ரைபாடு அதெல்லாம் இருக்கு பாருங்க. பாத்துட்டீங்களா? ம். ட்ரைபாடு ரிங் லைட்லாம் ஆப்போசிட்ல பெரிய ட்ரைபாட் ஒன்று இருக்கும். ஸ்டாண்டிங்காக வச்சிருக்கேன். ஸோ நான் டக்கு டக்குன்னு கேமராவா மாத்திருவேன். ஸ்டாண்ட் அப்படியேதான் இருக்கும். ஸ்டாண்டிங்னாக்கா அந்த கேமரா போயிடும். இது சிட்டிங்கு. காலை காமிங்கன்னா அந்த ட்ரைபாடுக்கு மாத்திருவேன் கேமராவை. ஸோ யோகால அப்போ செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறப்ப ஸ்டாண்டிங்க்கு போயிடுவீங்க. ஆமா, இந்த கேமரா வந்து அங்க போயிடும் ஸ்டாண்டிங்க்கு. ம். இப்போ நான் ஃபுட் மசாஜ் பண்றேன் அப்படின்னாக்கா இந்த கேமரா எடுத்து அதுல செட் பண்ணுவேன். ஃபுட் மசாஜ் அந்த காலில் தான் காட்ட முடியும், இதுல காட்ட முடியாது. ம். இதெல்லாம் நான் ரொம்ப திங்க் பண்ணி 3 ட்ரைபாட் வச்சிருக்கேன் வீட்டுல. இது வந்து நான் உட்கார்ந்து பேசுறதுனால இது. இன்னொன்னு ம். பிபிடி ரன் பண்ணணும்னாக்கா இந்த போன்ல பிபிடி வச்சு இந்த போனை லாகின் பண்ணிட்டு இந்த போன்ல இருந்து பிபிடி ரன் பண்ணிடுவேன். நான் அங்க போகவே மாட்டேன். ஸ்கிரீன் ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு, அதுல போக மாட்டேன். இங்க இருந்தே பிபிடி ரன் பண்ணுவேன். 2 போனை வச்சு எல்லா மீட்டிங்கும் முடிச்சிடுவேன். நான் லேப்டாப்புக்கோ கம்ப்யூட்டருக்கோ நான் உள்ளே போக மாட்டேன். ஸோ இதுல இருந்து ஸ்கிரீனை ரன் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் எப்படி எடுக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? ஆமா. நடுவுல 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 கொஞ்சம் கேம் போடுங்க. கொஞ்சம் ஷேக் யோர் பாடி அண்ட் எஸ், பிக் வாவ், ஹக், இதெல்லாம் கத்துக்கோங்க நிறைய. அப்புறம் பிரெயின் டெக்னிக் நடு நடுவுல இந்த மாதிரி எல்லாம் கெமிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். சரி, இன்னைக்கு 10 நிமிஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு மிக முக்கியமான 5 எக்ஸசைஸ் பார்க்கலாம். பிக் ஓ. ஓ வந்து மறக்கவே கூடாது லைஃப்ல. பிக் ஓ. ஓ, லுக் அட் த சீலிங், கண்ணு பண்ணுங்க. பிக் ஓ. பிக் ஓ. டெம்பிள் ரீஜனுக்கு வரும்போது கை சேர்ந்து இருக்கணும். இந்த டெம்பிள் ரீஜன்ல தான் லிஃப்ட் கொடுக்கணும். லிஃப்ட் லிஃப்ட் கை வந்து பேரலா இருக்கணும். எல்லாமே பொறுமையா தான் அழகா சொல்லித்தரேன் இன்னைக்கு, நீங்களும் கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக. பிக் ஓ, லுக் அட் த சீலிங். ஆஹா, உமா மேடம் கரெக்டா வச்சிட்டாங்க. இந்த மேடம் கை இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும். இங்க பாருங்க, டெம்பிள் இங்க இருக்கு, நீங்க கை இங்க வச்சிருக்கீங்க. டெம்பிள்ல வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளங்கை பாம் வந்து இங்க வரணும், டெம்பிள்ல வரணும். இன்னும் கொஞ்சம் கையை பின்னாடி தள்ளுங்க. கையை பின்னாடி தள்ளுங்க. இப்பதான் கரெக்ட். பிரவஸ்தி கையை பின்னாடி தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. எல்போவை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பேரலா வைங்க எல்போவை. பிரவஸ்தி எல்போவை பேரலா வைங்க. இப்ப லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட். இப்பதான் எல்லாரும் கரெக்ட். எல்லாருக்கும் 100க்கு 200 மார்க் கொடுத்துட்டேன். 200 மார்க்கே போட மாட்டாங்க சார். 100க்கு 100 போட மாட்டாங்க சார். 90 மார்க் தான் போடுவாங்க. இன்னொரு பண்ணு, நோட் பண்ணிக்கோங்க. பிக் ஓ, டெம்பிள் ரீஜன், லிஃப்ட், லுக் அட் த சீலிங். 10 செகண்ட்ஸ் 3 டைம்ஸ். ஸோ இது நோட் பண்றப்ப பண்ணிட்டேன். இந்த என்ன பெனிஃபிட் சார்? இது ஆக்சுவலா என்ன மசில்ஸ், மசில் இன்வால்வ் ஆகுது? மசில், இந்த மசில் இன்வால்வ் ஆகும். மசிட்டர் மசில். இந்த மசில், இந்த மசில் வந்து மூவ் ஆகும். உங்களுக்காக தான் இது அனாட்டமி எடுத்து வச்சேன் நான். இந்த லிஃப்ட் பண்றோம் இல்லையா, இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும். இந்த சுருக்கம் சுருக்கமா இருக்கிறதெல்லாம் போயிடும். சரிங்களா? இது பிக் வா கத்துக்கிட்டீங்க. அடுத்தது லிஃப்ட் யுவர் லோயர் ஜா, ஸ்பவுட், ஸ்மைல். அது பண்ணுங்க. லிஃப்ட் யுவர் லோயர் ஜா, ஸ்பவுட், ஸ்மைல், ரிலீஸ் 10 டைம்ஸ் பண்ணுங்க. கழுத்து வலிக்கும்.
நம்ம நற்சிந்தனை வட்டத்துக்கு அடுத்த ஃபேஸ் யோகா ட்ரைனர் ரெடி ஆயிட்டாங்க. கையை எப்படி வைக்கணும் உமாக்கா தீதி? கை கரெக்டா அதை பாருங்க, இப்படி கிராஸ் பண்ணிட்டு கரெக்டா இங்க செஸ்ட்ல வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மேல, கை மேல, கை மேல, இங்க பாருங்க. த்ரோட்டுக்கு லைட்டா கீழே. கரெக்ட். இப்ப பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க 10 டைம்ஸ். இப்பதான் கரெக்ட். ரைட் லெஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணணும். நோட் இது பண்ணிட்டீங்களா? பண்றப்ப இது டபுள் டபுள் சின் கம்மியாகுமா சார்? இது இதெல்லாம் கம்மியாயிடும். கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மியூவிங் டெக்னிக். உள் இந்த இங்க டைட்னஸ் ஃபீல் பண்ணுங்க. இந்த உள் இந்த என்டையர் நாக்குமே மேல எண்ணத்துல டச் பண்ணுங்க. இங்க ஒரு டைட்னஸ் தெரியும் பாருங்க, டபுள் சின் எல்லாம் குறைஞ்சிரும். நோட் பண்ணிக்கோங்க. மியூவிங் டெக்னிக். ரைட்டா கமெண்ட் ஆஃப் அடுத்தது உங்களுக்கு தைராய்டு இருந்ததுனாக்கா இந்த டெக்னிக் பண்ணினாக்கா தைராய்டு கம்மியாயிடும். பாருங்க, நல்லா கையை வச்சுட்டு லோயர் ஜா மட்டும் மூவ் பண்ணும். ரெண்டு கரெக்டா இங்க ஒட்டணும்பா. நீங்க கையை எப்படி வச்சிருக்கீங்க? கரெக்டா காப்பி அடிச்சாதான் பாக்கி என் கிளாஸ். ஸ்கூல்ல வேணா உங்க இஷ்டத்துக்கு சிபிஎஸ்சில படிக்கிறதுனால மாத்தி மாத்தி எழுதலாம். யோகா கிளாஸ்ல காப்பி அடிச்சா மட்டும்தான் பாஸ். கையை இப்படி வைக்கணும். வைங்க. நீங்க கழுத்துல புடிச்சிருவ போல இருக்க, பார்த்து பயம். கட்ட வரலும் சேர்த்து இப்படி வைங்க. 1 2 3. அட கட்ட விரலுக்கு பிடிக்கூடாது, சேர்த்து இப்படி இப்படி பிடி. அதுமா இந்த நீங்க மாஸ்டர் ரொம்ப போக்கஸ்ட் ஆயிட்டாரு. பண்ணிட்டீங்களா? சூப்பர். அடுத்தது லாஸ்ட். கை எப்படி வச்சுக்கோங்க, இந்த இந்த சைடுல. கை எப்படி இருக்கணும்? கட்டை விரல் கீழே இருக்கணும், கை இப்படி இருக்கணும். கரெக்ட். ஜூன் மாசம் வந்து அவங்களை அடையாளமே தெரியலன்னு சொல்லணும் என்ன ஸ்கூல்ல. 6th 6th E. ஓகே, ஆல் குட். பண்ணிட்டீங்களா? அம்மா அப்பா குரு போதும். இன்னைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப நீங்க தான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லணும். நல்லா ஹீட் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் 1, ஹீட் 2, ஹீட் 3, ஹீட் 4. இன்னொன்னு பார்ப்போம். நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு பாட்டு பாடணும். யார் பாடுறீங்கன்னு பார்க்கலாம். நான் செஷன் முடிச்ச பிறகு. Close your eyes. Relax yourself. Sarve bhavantu sukhinah. Sarve santu niramayaः. Sarve bhadrani pashantu ma kaschit dukhabhag bhavet. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அனைவரும். It will palm. Apply our hands gently. அன்னைக்கு நன்றி, தந்தைக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, இங்க வந்துள்ள அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.